சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி பஜனை ஊர்வலம் நடைபெற்றது. ஆண்டாள் வேடமிட்டு பஜனை பாடிச் சென்ற சிறுமிகள் குறித்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பார்கள். மார்கழி அன்று காலையில் நீராடி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாடுவது இந்துக்களுடைய ஒரு மரபாக இருக்கும் நிலையில் நம்ம இப்ப இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலினுக்கு எதிரே பல குழுக்கள் சேர்ந்து இசை மூலமாக இறைவனை துதிபாடுகின்றனர். இது நூற்றாண்டுக்கும் முன்பான ஒரு நிகழ்வு என கூறப்படுகிறது. இசை மூலமாக கோவில் வீதிகளை பல சுற்றுகள் மூலமாக சுற்றி ஆன்மீக பாடல்களும் பக்தி பாடல்களும் பாடுவார்கள். மேலும் மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாளுக்கு தான் சிறப்பு. தங்களுடைய குழந்தைகளை ஆண்டாள் வேடமிட்டு அவர்கள் மூலமாக துதி பாடுவதும் பாடல் பாடுவதும் என்பது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது. மயிலாப்பூரில் மற்றும் இன்று காலையிலிருந்து 60க்கும் மேற்பட்ட தனித்தனி குழுக்கள் மூலமாக இதுபோன்று இசை பாராயணம் பாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் 30 நாட்களுமேயே இதே போன்ற ஒரு காட்சிதான் மயிலாப்பூர் வீதிகளில் பார்க்க முடியும். பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மிக்க இந்த நிகழ்வு சென்னையில 2024 இப்போதும் நடைபெற்று வருவது என்பது ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஜெயமம்